எழுதி வச்சிங்களா? இப்ப இதை மட்டும் அப்படியே எழுதி ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா நான் இதை வச்சு கொஸ்டின் போட்டுடலாம். அப்படி போட்டீங்கன்னா வேகமா கிளியர் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்னா இத ஃபர்ஸ்ட் நீங்க உள்வாங்க. இப்ப ஏனா 1 பீனா எழுதும் போது ஈஸி. டெஸ்டாலையும் நம்ம எழுதி போடலாம், நான் இல்லைன்னு சொல்றேன். நான் தான் சொன்னேன் கொஞ்சம் சில இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஃபாஸ்டா போட முடியும். இந்த டாபிக்காக ப்ரிப்பேர் பண்ண சொல்ல, இதுல எல்லா டாபிக்கும் சேர்த்து நான் தான் சொல்லும்போது சொன்னேன் லெட்டர் நம்பர் ஃபிகர் இதை மட்டும்தான் வரப்போகுது. அப்ப கரெக்டா பாத்துக்கலாமா? சரி, இதை சின்ன சின்ன ஸ்டைலா படிச்சு வச்சுக்கோங்க. இதை நீங்க உங்களோட ஐடியாவே விட்டுடுங்க. இத உங்க மைண்ட்ல இருக்கணும். ஓகேவா? நான் 10-10 போயிருக்கேன், இல்ல 5-5 போயிருக்கேன், அது உங்களோட சாய்ஸ். இப்ப திடீர்னு எம்மோட வேல்யூ அப்படின்னா 13 அப்படின்னு செய்யணும். டியோட வேல்யூ கேட்டா 20 செய்யணும். ஓகேங்களா? டியோட வேல்யூ கேட்டா 4 செய்யணும். அப்ப நான் எதை கேட்கணும்? ஓவோட வேல்யூ அப்படின்னா 15. அப்ப நான் எதை கேட்கணும் அந்த நம்பரும் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் உங்களோட வேலை என்ன? இதுதான். இது எழுதிட்டீங்க. ஓகே, சரி. இப்ப எழுதியாச்சு. இப்ப இதை வச்சு நான் என்ன பண்ணணும்? இதுல இப்ப இந்த கொஸ்டின் வேணாம், இந்த கொஸ்டின் எப்படி இருக்கு நான் மட்டும் சொல்றேன், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஒரு வேர்டை கொடுத்துட்டு அந்த வேர்டை இப்படி எழுதிப்பாங்க. தமிழ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பாருங்க, TRAIN என்ற ஒரு வாக்கியத்தை இல்ல ஒரு வார்த்தையை UQRP என்று எழுதினால் CROOSS என்ற வார்த்தையை எப்படி எழுதலாம்? ஓகேவா? இல்லனா TRAIN ட்ரெயின் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை இப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த வாக்கியத்தை எப்படி கொடுக்கப்பட்டிருக்கலாம்? இதுதாங்க மீன். புரிஞ்சிருச்சுங்களா? அப்ப நீங்க இது எந்த பேட்டர்ன் வேணா எழுதி வச்சுக்கோங்க, ஒண்ணு இல்ல. இப்ப இது வேணாம், கொஸ்டின் வேணாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு பழக்கப்படுத்தினா அதுக்கப்புறம் அதுக்குள்ள போகும். சரி, இப்ப இத நான் ஷார்ட்டா எழுதுறேன், கொஸ்டினா எழுதிட்டு வேணாம். ஓகேங்களா? கொஸ்டின் என்னன்னு புரிஞ்சிருச்சுங்களா நான் சொல்ல வந்தது? யா, இப்ப இந்த இடத்துல எப்படி கேட்காங்கன்னா TAMIL தமிழ் அப்படின்னு ஒரு வார்த்தைய LIMAT அப்படின்னு நம்ம எழுதனா INDIA என்ற வாக்கியத்தை எப்படி எழுதலாம்? அப்ப கொடுத்திருக்கிறத என்ன பண்ணிருக்காங்க? ரிவர்ஸ் அப்படியே மாற்றி எழுதிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கொஸ்டின் அப்படின்னா இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இது புரியுதா புரியலீங்களா? அப்படிதான் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இப்ப இந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இத உங்களுக்கு எப்படி இது பார்த்த உடனே இந்த இதுதான் ஆன்சரா கொடுக்கணும் எப்படி தோணுச்சு? அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இங்க மேல என்ன டீகோட் பண்ணிக்கணும் அதே மாதிரிதான் நம்ம பண்ணணும். நாமளா ஒரு புதுசா ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணக்கூடாது. எப்படி எடுத்துக்கணும்? அவன் என்ன கண்டுபிடிச்சிருக்கான் அது உங்களுக்கு பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், புரியணும். அது புரியணும் என்ன பண்ணணும்? அதுக்குதான் இந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம எழுத சொன்ன பாத்தீங்களா, அது எதுக்கு அப்படிங்கிறது அடுத்தது போகும். இப்ப இதுக்கு அது தேவையில்லை, அதனால நம்ம கண்டுபிடிச்சோம். அப்ப தமிழ் ஒரு வேர்டு LIMAT அப்படின்னு எழுதுனா INDIA அப்படின்னு ஒரு வேர்டு எப்படி எழுதுவீங்க? AIDNI. சொல்ல போயிருங்களா? TAMIL அப்படின்னு ஒரு வேர்டு LIMAT எழுதுவோம் அப்படின்னா INDIA அப்படின்னு ஒரு வேர்டு AIDNI அப்படின்னு எழுதுவோம். இதுதான் உங்களோட முதல் மாடல். கிளியர்? இது அப்படியே நோட் பண்ணிச்சு, சும்மா அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டே வரா.
ஆன்சர் யாருமே சொல்ல வேணாங்க. ஏன்னா எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துட்டு இருப்பேன். எல்லாருமே யோசிக்கணும். ஓகேங்களா? எல்லாமே திங்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் கொடுக்க நீங்க சால்வ் பண்ணணும். ஏன்னா சில பேருக்கு ஒரு டாபிக் ஈஸியா இருக்கும். இங்கே நிறைய டிஃபரெண்ட் தெரியும். சில டாபிக் இருக்கும்போது சில பேர் ஃபாஸ்டா இருப்பாங்க, சில டாபிக் ஸ்லோவா இருப்பாங்க. அவங்களே உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா சும்மா ஒரு கொஸ்டினை பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ இருக்குங்க. ஓகேவா? இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இதை எப்படி மாத்தலாம்? முடிச்சாச்சா? ஓகே, கவனிங்க. TAMIL அப்படின்னு ஒரு வேர்டை எப்படி மாத்திருக்கு இருக்கும்? TA அப்படின்னு ஒரு வேர்டை AT, LIL அப்படின்னு ஒரு வேர்டை LI. அப்ப IN அப்படின்னு எப்படி எழுதுவோம்? NI AID. அப்ப இதை பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா ஓகே, இப்பதான் நீங்க உள்ள வந்தீங்கன்னு அர்த்தம். முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா இன்னும் அந்த இருக்க ஆல்பபெட்டை பார்க்கல, ஒழுங்கா கண்ணுக்கு தெரியல அப்படின்னா எழுதியாச்சா? என்ன ஒரே வேர்டு நான் வச்சு எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஏன்னா ஒரே வேர்டுக்குள்ளேயே நிறைய ஃபார்மேட் இருக்குதுன்னு உங்களுக்கு புரியணும். அதுக்காக தான் நான் அப்படியே எழுதுறேன் ஒரே வேர்டு. முடிச்சாச்சு? முடிச்சிட்டீங்களா? ஈஸியா தான் இருக்கும். ஓகே, இப்ப இத நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் அது கொடுத்துருக்க வேர்ட்ல திருப்பி திருப்பி பார்த்தோம். எப்ப பார்க்கணும்? அந்த ஃபர்ஸ்ட் மாடலுக்கும் செகண்ட் மாடலுக்கும் ஃபர்ஸ்ட் வித்தியாசம் போயிடும். ஃபர்ஸ்ட் டூ ஒரு மாதிரி பாத்தீங்க, இப்ப தேர்ட் அப்படி பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம புதுசா படிக்கிறவங்க இதை இப்படி பார்க்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க வேர்ட்ல TAMIL இருந்ததா, அதே ஆல்பாபெட் தான் திருப்பி திருப்பி போட்டுச்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பாத்தீங்கன்னா TAMIL அப்படின்னது ACMLI இப்படிதான் கொடுத்துருந்தோமா? இதுக்குள்ள இருக்க வேர்டு தான் இங்கே இருந்தது.
அப்ப இதுக்குள்ள இருக்க வேர்டையே அங்கேயே இருக்கு அப்படின்னா என்னது, ஏதோ பேட்டர்னை ஃபாலோ பண்ணிருக்கான். ஒன்னு இப்படி கேட்ச் பண்ணிருப்பான், நான் என்ன அது மாதிரிதான் சொல்ல, இப்படி கேட்ச் பண்ணிருப்பான், ரொட்டேட் பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னே போயிச்சிருக்கோம். ஆனா இத பாத்தீங்க அப்படின்னா CAMIL ஒரு வேர்டு இல்ல, அதே பேட்டர்ன் இல்ல, அப்ப அந்த ஃபார்முலேட் இல்ல. அப்ப அந்த மாடல் இல்ல அப்படின்னா வேற ஏதோ மாடலை ஃபாலோ பண்ணிருக்காங்களா? என்ன மாடல் அப்படின்னா இதுக்குதான் இந்த ஆல்பாபெட் சொல்லிருங்க. ஆல்பாபெட்ல டீக்கு அடுத்தது என்னது, யூ. அப்ப இதோட +1, இதோட +1, இதோட +1, இதோட +1, இதோட +1. சொல்லுங்க புரியுதுங்களா? அப்ப இந்த பேட்டர்ன் நம்ம முடிஞ்ச என்ன கேட்ச் பண்ணலாம்? ஓ, அப்ப ஏதோ ஃபார்வர்ட்ல போகுது இல்ல பேக்வேர்ட்ல போகுது, அவ்வளவுதான் நம்ம பார்க்க போவோம். அப்ப ஃபார்வர்ட்ல நம்ம போடலாமா? அப்ப இங்க என்ன போகும்? ஜே, ஓ, இ, ஜே, பி. புரியுதுங்களா? புரியுதுங்களா? யா, நான் இன்னும் மாடலே ஸ்டார்ட் பண்ணா, அதுக்குள்ளே இத்தனை மாடல் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னா எவ்வளவு மாடல் கொடுக்க போறேன் அப்படின்னு பாருங்க. இங்க எல்லாமே என்னாச்சு? +1 +1 +1 அந்த மாடல் தானே போச்சு. எல்லாமே எப்படி? +1 +1 +1. யா, குட். கண்டுபிடிச்சா இதுக்காக அந்த டைம் இல்லை, இன்னும் அதுக்கெல்லாம் கொஸ்டின் இருக்கு. இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன மாடல். ஓகேங்களா? என்னது? T -1 +1 -1 +1 -1. அப்ப +1 -1 +1 -1 அந்த பேட்டர்ல தானே போகுது. எஸ். அப்ப இதோட ஆன்சர் என்ன? சொல்லுங்க. H O C J. ஆல்பாபெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த 26 முடிஞ்ச பின்னாடி திருப்பி எங்க வரும்? ABCD இப்படியே தான் வரும். அது ஒரு சைக்கிளிக். ஏக்கு முன்னாடி லெட்டர் அதை புரியணுன்றதுக்காக இந்த ஒரு பர்சன் புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப உங்களை ஒரு கொஸ்டின் இந்த டாபிக்ல இப்ப கொஸ்டின் எடுங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எடுக்க முடியுமா? என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவீங்க? சார் +1 +1 ஏன் சார் போடணும்? நான் +1 +2 +3 +4 +5 போடக்கூடாதா? நான் உடனே அங்க கொஞ்சம் புதுசா யோசிக்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா
ஸ்கொயர் பண்ணிட்டு போகும். 1 இன்க்ரீஸ் ஆகும், அடுத்தது 4 இன்க்ரீஸ் ஆகும், அடுத்தது 9 இன்க்ரீஸ் ஆகும், அடுத்தது 16 இன்க்ரீஸ் ஆகும், அடுத்தது 25 இன்க்ரீஸ் ஆகும். அது இதே அதுக்குள்ள. இப்ப இத கிராக் பண்ணதுக்கு தான் உங்களுக்கு முன்னாடி ஒண்ணு நடத்தினேன். என்னன்னா ஆல்பாபெட்டுக்கு நம்பர் கொடுத்தீங்க தெரியுமா? ஆல்பாபெட்டுக்கு நம்பர் கொடுத்தோம். எதுக்கு அந்த நம்பர் இப்ப கொடுத்தோம் அப்படின்னா, TAMIN தமிழ் அப்படின்னு ஒரு வேர்டு. ஓகேங்களா? டீயோட வேல்யூ 20, ஏவோட வேல்யூ, எம்மோட வேல்யூ, ஐயோட வேல்யூ, எல்லோட வேல்யூ 12. ஓகேவா? இப்ப இதுக்கு அந்த முன்னாடி கொஸ்டின் பாருங்க. SP L J K இதான கொடுத்திருந்தேன். இப்ப S ஓட வேல்யூ என்னது? 90, B ஓட வேல்யூ 2, L ஓட வேல்யூ 14. சரி, 12, 10, 11. இப்ப உங்களுக்கு அந்த கீழே இருக்க வேர்டை பக்கத்தோட மேல இருக்க நம்பர் பார்க்கும்போது புரியுதா? இங்க 20 இருக்காங்க, என்ன இருக்கு 19, இங்க 1 இருக்காங்க. அப்ப பார்த்தவொடனே புரிஞ்சிடும், ஓ இது மைனஸ்ல போகுது, அது பிளஸ்ல போகுது. இதுக்குதான் அது பிராக்டிஸ் பண்ண சொன்னேன். இந்த விஷயத்த ஆல்பபெட் எழுதியே போட்டலாம், எக்ஸ்ட்ரா இல்ல. ஆனா ஒவ்வொரு டைமும் நீங்க என்ன பண்ணீங்க, மேக்சிமம் எல்லாருமே அந்த ஆல்பபெட்டை பார்த்து தான் பாத்தீங்க. முன்னாடி பெய்தா, பின்னாடி வந்ததா, முன்னாடி பெய்தா, பின்னாடி வந்ததான்னு. ஓகேவா? ஒரு சின்ன பேட்டர்னுக்கே நம்ம இப்படி போது, இன்னும் கொஞ்சம் பெரிய பேட்டர்னா போகும்போது அது கவுண்ட் பண்ணிட்டே இருப்போம் ஒவ்வொன்னா. அந்த கவுண்டிங்க கம்மி பண்ணதுக்கு தான் அந்த இடத்துல நம்பர் கொடுக்குங்க. அப்ப எல்லா இடத்துலயும் நம்பர் எடுத்து எழுதக்கூடாது. இப்ப ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கு, ஜம்பிங் இருக்குதுன்னா நிறைய ஜம்ப் ஆகும்போது மட்டும்தான் நம்பர் எடுத்து எழுதுனீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். நம்பர் எழுதுறது போல மைண்ட்ல இருந்தா இன்னும் ஃபாஸ்டா இருக்கும். புரியுதுங்களா? எஸ், யா, குட். யா, முடிச்சிட்டீங்க. யா, குட். கொஞ்சம் யோசிக்க மாதிரி ஆயிடுச்சா? முடிச்சாச்சா?
ஓகே குட். ஏமா கிராக் பண்ணது கஷ்டமா இருக்கா? ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும். ஒரு விஷயத்த நம்ம எழுதி பார்த்துதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இன்னொன்னு, நான் உங்களுக்கு புதுசா எதுவும் கொடுக்கல, ஆல்ரெடி கொடுத்தத ரெண்டையும் கலந்து கொடுத்துருக்கேன். ஒரு கொஸ்டின் எப்பயுமே கம்பைன் பண்ணி கொடுப்பேன். எப்படின்னா TAMIL, இதான தமிழ் அப்படின்னு ஒரு வேர்டு. டீக்கு கேக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கேப் இருக்கும். உடனே நீங்க அப்படித்தானே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. சரி, ஒண்ணு. இன்னொன்னு, டீயோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ இதை பார்க்கும்போது கூட ஐடியா கிடைக்கல. 12, 11, 9, 8, 13, 12, 1, 26, 20, 19. உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு மாடல் எடுத்த பாத்தீங்களா, அதையும் ஸ்டேட ஒரு கொஸ்டின் எடுத்திருந்தீமா, இந்த இன்கேஸ் டிக்கி ஸ்டேட ரெண்டுத்தையும் சேர்த்தி கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, இந்த கொஸ்டினை LIMAT எழுதிட்டு அதுக்கப்புறம் -1 பண்ணிருக்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்க, -1 ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதி அதுக்கப்புறம் பேட்டர்னை ஃபாலோ பண்ண. இதுதான் நம்ம எழுத பாருங்க. நான் என்ன சொன்னா, அந்த நம்பர் மட்டுமே பார்க்காதீங்க, ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமா இல்ல, இதுக்கு பக்கத்துல எது இருக்கு, இந்த லாஸ்ட் டிஜிட் தான் அது பக்கத்துல. ஐயோ, இது கட்டும் இதுக்கு பக்கத்துல இருக்கு, எனி ஒரு பேட்டர்ன். புரியுதுங்களா? கிளியர் இல்லைன்னா சொல்லிடுங்க. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொன்னேன், நான் வந்து ஒரு 200 மாடல் நடத்தினாவும் நல்லா கொஸ்டின் எடுக்கவங்க அப்படின்னா வேற ஒரு மாடல் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேக்சிமம் நான் நடத்த மாடல் தான் கொஸ்டினே வந்துடும். நான் சொல்றது, ஏன்னா எல்லா மாடலுமே கொடுக்க முடியும். நான் இன்னும் கொஸ்டின் குள்ள போல, நான் எடுத்துட்டு இதெல்லாம் என்னது ஆன் த ஸ்பாட்ல உங்களுக்கு இப்படிலாம் கேட்கலான்னு ஐடியாஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன். புரியுதுங்களா? எஸ். அப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன? ஏக்கு முன்னாடி என்ன, இசட். ஐக்கு, டிக்கு முன்னாடி, எண்ணுக்கு முன்னாடி, ஐக்கு முன்னாடி. சொல்றது புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி லெட்டர், இதுக்கு முன்னாடி லெட்டர், இதுக்கு முன்னாடி லெட்டர், இதுக்கு முன்னாடி லெட்டர், இதுக்கு முன்னாடி லெட்டர். இப்படி மட்டும் பார்க்க கூடாது, இப்படி திருப்பியும் பார்க்க தெரியும். ஓகேவா? இதை ஃபாஸ்டா கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஓகே, கண்டுபிடிக்கல அப்படின்னா இதை இன்னும் கொஞ்சம் நீங்க ஸ்ட்ராங் பண்ணணும். அவ்வளவுதான். இதெல்லாம் செல்ஃப் அனலைஸ் தாங்க, உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓஹோ, நம்ம இந்த இடத்துல கம்மியா இருக்கும், அப்ப இதை நம்ம அடுத்த லெவல் கொண்டு போயிடலாம். இப்ப ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்க, நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. ஏன்னா அடுத்த பேட்டர்ன் நம்ம போகிறது முன்னாடி சின்ன சின்ன ஐடியாஸ் பார்ப்போம். ஓகேவா? சால்வ் பண்ணலாம். நான் ஆன்சர் கேட்க மாட்டேன், லாஸ்டா தான் ஆன்சர் கேட்பேன். நீங்க முடிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அடுத்த கொஸ்டின் போயிட்டே இருக்கும். நீங்க ஃபுல்லா கூட கொஸ்டின் எழுத வேணாம், இம்பார்ட்டன்ட் மட்டும் எழுதிச்சுக்கோ. ஓகே, இதுதான். இது என்ன பிரச்சனைனா, அது பேர் ஸ்டேட் அசைன் பண்ணக்கூடாது. ரூல்ஸ் படி என்னன்னா, இது இப்படி இருக்கு அதனால நான் இப்படி போறேன்னு சொல்லக்கூடாது. இது 5 லெட்டர்னால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மேல 5 லெட்டர் கீழே 6 லெட்டர் கொடுத்தா மாட்டிக்குவாங்க. ஏன்னா அப்படி ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணக்கூடாது. இல்ல நான் முடிச்சிடறேன், நீங்க சொல்றது லேட் தான். அப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரூல் எப்பயுமே இதை இப்படி போட்டுருக்கோம் அதனால இப்படி போடணும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி போட்டா எல்லாத்துக்கும் கரெக்டா வருது. ஓகே, பரவாயில்ல. அடுத்தது நீங்க நான் போட்ட ஆன்சர் தான் கொடுக்க.
பண்ண முடியாது. இதை வந்து கிளைம் பண்ணக்கூடாது. கோடிங் டீ கோடிங்கோட ரூல்ஸ் படி அது செய்யுங்கன்னா அது வந்து எப்படின்னா பேட்டர்ன் இருக்கும். நான் கொஸ்டின் செக் பண்ணுவேன், அதனால சொல்றேன். பேங்கிங்ல நானே செக் பண்ணிட்டேன். செக் பண்ணும்போது நீங்க கிளைம் பண்ணது என்கிட்ட தான் வரும். ஓகேங்களா? என்ன மாதிரி நிறைய ஃபேக்கல்ட்டி போவாங்க. போகும்போது என்னன்னா, சார் இவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க, இது ரைட்டா தாங்கான்னு கேட்பாங்க. நான் அங்கே உட்காந்து என்ன பண்ணேன், இல்லை இட்ஸ் நோ பை த ரூல்ஸ் ஆஃப் இட்ஸ் நாட் ராங் அப்படின்னு எழுதி கொடுத்துருவேன். அதனால தான் நிறைய பேர் அந்த மார்க் திருப்பி கிளைம் பண்ண முடியாது. ஓகே, ஒன்ஸ் கிளைம் பண்ண பின்னாடி எங்ககிட்ட கேட்பாங்க, இது மாதிரி வந்து டெய்லி நிறைய போகும். எனக்கு போகும்போது என்ன பண்ணோம்னா இது தப்பு, ஏன்னா பை த ரூல் படி. ஏன்னா இது ஒன்று சொல்லிட்டீங்க அப்படின்னா எல்லாமே அதே பேட்டர்ன் தான். ஒரு லாஜிக் இல்லை. இப்போ எல்லாமே ஒரே பேட்டர்ன் நீங்க சொன்னா. இப்போ இது மாதிரி போட்டீங்கன்னா இதுவும் அதே தான், இதுவும் அதே தான், இதுவும் அதே தான், இதுவும் அதே தான். ஒரே டிஃபரெண்ட் இல்லை இல்லை. நோ நியூ திங்கிங். ஓகே, அதனால தான் அதே மாதிரி 5 லெட்டர் கொடுத்துட்டு 6 லெட்டர் கேட்டா மாட்டிக்குவான். இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி மாடல் இருக்கு. அதையும் நான் சொல்றேன். நீங்க சொன்னது பர்ஃபெக்ட் மாடல். ஆனா லெட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க, நம்பர் யூஸ் பண்ணுவாங்க. போடுங்க, லோ லெவல் தான். முடிச்சு நீங்க என்ன பேக்ரவுண்ட், என்ன படிச்சீங்க? யூஜி பி மெக்கானிக். உங்களுக்கு அதுலேயே வந்து சிலபஸ்ல பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்க்கு இந்த மாடல் தான், இதே தான், இதுதான் அதிகம். முடிச்சு வச்சுங்களா? Find the next
நெக்ஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் தான் இருக்கும். நான் டைமிங்கோட தான் ப்ராக்டிஸ் பண்ண வைப்பேன். ஆப்ஷனை விட்டுடுங்கண்ணா, உங்களுக்கு வரது வைங்க. நான் திருப்பி ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா இதுல சில கொஸ்டின்லாம் வந்து லாஸ்டா டிஎன்பிசில கேட்டா பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்து தான் போட்டுருக்கேன். அதுல நான் இடத்துல மிஸ்டேக் பண்ணிங்க, அதுக்காக அப்படியே மிஸ்டேக்கோட கொடுத்துருக்கேன். எதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டஃப்பா இருக்காது. இது எல்லாமே வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எங்கெங்கெல்லாம் கொஸ்டின் கேட்டானோ அந்த கொஸ்டினோட கலெக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் எதுவுமே டஃப்பாலாம் இருக்காது, எல்லாம் ஒவ்வொரு லைன்ல வர மாதிரி தான் இருக்கும்.
ஓகே, நீங்களே அப்படியே செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸை நீங்க செக் பண்ணா அதுல இருந்தே முடிச்சிடலாம். What is the word? TRAIN. That code as UQKRP. என்ன பேட்டர்ன்? எல்லாமே என்னது? +1 +1 +1 அப்படின்னா என்னது? நெக்ஸ்ட் லெட்டர். ஓகேங்களா? ஏபிசிடி பார்க்கும்போது நெக்ஸ்ட் லெட்டர். ஓகேங்களா? டீக்கு அடுத்து என்னது? ஆர் TURS T. What is the number? 20. R order number? A I N U Q Q okay. 20, 18, 1, 9, 14, 21, 17, 11, 18, 6. அப்ப இது என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணீங்க? சரி, சப்போஸ் இது +1 -1 +10 +9 +2. ஓகேவா? இதானே நீங்க கேட்ட மாடல்? இதானே கேட்டீங்க சார், இந்த பேட்டர்ன் நான் ஃபாலோ பண்ணக்கூடாதா? ஓகேவா? ஏன்னா சில சமயத்தில் இப்படிதான் கொஸ்டின் எல்லாம் கேட்டு வச்சிருந்தாங்க. அவன் ஒவ்வொரு பேட்டர்னை எடுக்க மாதிரி எடுத்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணது சின்ன ஐடியா. ஆனா இப்பத்திய மாடல்ல இப்படி வராது கொஸ்டின். நாளைக்கு அந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு போட்டு சும்மா மாடல் இப்படிதான் கேட்க மாட்டாங்க. இப்ப கேட்க பேட்டர்ன் ஸ்டைல நான் கொஞ்சம் அப்படியே மாத்தி கொடுத்தேன். அதே பேட்டர்ன் ஸ்டைல் மாறிடும். ஓகே, வாட் இஸ் ஆன்சர்? PF DQ. அப்ப இந்த ஆப்ஷன் எதுவுமே வரலையா? வரல. ஓகே, குட். எதுக்கு? என்ன பேட்டர்ன்? +1 +1 +1 எதுவுமே மைனஸ் இல்ல. ஓகே, குட். C கடுத்தது D, A கடுத்தது B, T கடுத்தது U, D கடுத்தது E, O கடுத்தது G கடுத்தது H. பிளஸ் H அடுத்தது IJK +3 எல்லாமே என்னதுப்பா? +3 ஃபார்மேட். ஓகே, குட். வாட் இஸ் ஆன்சர்? இல்லப்பா, உங்களுக்கு தெரியலன்னா உடனே கேட்டுக்கோங்க. அப்படியே போன் மூவி பண்ணிடாதீங்க. என்ன பேட்டர்ன்? என்ன பேட்டர்ன்? +1. எனக்கு தேவை என்னன்னா ஆன்சர் இல்ல. ஏன்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஆன்சர் போட்டு குழப்பிக்காதீங்க. எனக்கு தேவை அது பேட்டர்ன்ல இருக்கணும். சப்போஸ் இந்த பேட்டர்ன்ல இது இல்ல அப்படின்னா நான் கம்முன்னு அடிச்சு விட்டு போயிடுவேனே தவிர நான் வேற ஒரு பேட்டர்னை கண்டிப்பா உள்ள கொண்டு வர மாட்டேன். அதுக்காக நான் உனக்கு அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படி கொடுத்துட்டு பார்க்கறது. சில கொஸ்டின் இப்படிதான் இருந்தது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி எடுத்தோம். அடுத்தடுத்த லெட்டர் ஏபிசி. வாட் இஸ் த பேட்டர்ன்? +1 இதுவும் என்னது? ஒரு பேட்டர்ன் இல்லாம ஏதோ மாதிரி போகும். ஓகேவா? இதெல்லாம் எப்படி அப்படின்னா இதெல்லாம் வந்து என்னன்னா ஏ டெக்னாலஜிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வர கொஸ்டின்.
இது ஏஐ டெக்னாலஜினா அது கொஸ்டின் கேட்டா அப்படின்னா இப்படிதான் கொடுக்கும். அதுல போய் கேட்டீங்க அப்படின்னா அது ஒரு டெக்னாலஜி. லாஜிக்கல் அதுக்கு தெரியாது. ஆனா நீ படிக்கும்போது லாஜிக்கல் கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். சொல்லுங்க பாத்தீங்களா? லாஜிக்கல் பேட்டர்னை மறந்துட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியும். சரி கவனிங்க. அப்ப இதுல ஒவ்வொரு பேட்டர்னும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கலாம். அடுத்த ஒரு மாடலையும் முடிச்சிடறேன். நெக்ஸ்ட் செஷன் வரும்போது நீங்க கொஸ்டின் நோட் பண்ணிட்டு வந்து அப்ப டவுட் கேளு. நான் இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் காமிச்சேன். மெட்டா ஏல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஸ்டின் வரும். மெட்டா ஏன்னு தெரியல, வாட்ஸ்அப்ல அதுல போய் கொஸ்டின் கேட்டீங்கன்னா அதே ஊருப்பட்ட கொஸ்டின் கொடுப்போம். ஓகேவா? அது ஒரு விதமான கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதனால போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பிக்காதீங்க. டெஸ்ட் அதுவும் சரி, படிக்கும் போது சரி. ரொம்ப கன்ஃபியூஷனா ரொம்ப ஸ்டார்டிங்லே கிளாரிட்டி இல்லை அப்படின்னா டோட்டல் அவுட். ஓகே, இப்ப அடுத்தது எப்படிதான் கேட்பாங்க அப்படின்னா, சப்போஸ் இப்படிதான் கேட்பாங்க பாருங்க. இதோட தான் படமா. நீங்க ரொம்ப யோசிக்க மாதிரி நான் கொடுக்க மாட்டேன் கொஸ்டின். எதுல எந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணா இதுலதான் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும்போது ஒரு ரூல்ஸ் இருக்கு. நம்ம இஷ்டத்துக்கு ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்க பாத்துக்கோங்க. TAMIN அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்கேன். FMKHT ஒரு வேர்டு கொடுத்துருக்கேன், நம்பர் கொடுத்துருக்கேன். AKLTH இந்த ஆல்பாபெட் எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கா? அந்த ஆல்பாபெட்ல அதுக்குள்ள தானே இருக்கு. அப்ப அதுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப பேட்டர்னை வெளியே யோசிக்காதீங்க. எப்படின்னா இதுல பாரு, இது ரெண்டுத்துலயும் ஏதாவது ஒண்ணு காமனா இருக்கும். எதுப்பா காமனா இருக்கு? எம். எம் வந்த இடத்துல என்ன இருக்கு? டி வந்த இடத்துல 5. அப்படின்னா என்னன்னா இது பேர், இதுதான் ஸ்ட்ரெயிட் அசைன்மெண்ட். ஓகேங்களா? முன்னாடி பார்த்து குழப்பிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா, அது வேற இது வேற. அப்ப ஒரு லெட்டர் டு லெட்டர் கொடுக்க கூடாது, லெட்டர் டு நம்பரா கொடுத்தா ரைட். இதெல்லாம் பேட்டர்ன் இருக்குது. இப்படிதான் ஒரு கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னா இதான் பேட்டர்ன் ஸ்டைல். ஓகேங்களா? அப்ப ஸ்ட்ரெயிட் அசைன், ஸ்ட்ரெயிட் அசைன் என்னது? சிக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணலாம்? 5. ஏக்கு, எம்முக்கு, ஐக்கு, எல்லுக்கு 8. அப்ப இங்க என்னன்னு கொடுப்பீங்க? 6, 6 2, 8, 5, 1. இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் புரிஞ்சிருச்சப்பா? இது பேர் தான் நம்ம லெட்டர் டு நம்பர் கோட். நான் சொல்லி கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் மாடல் லெட்டர் டு லெட்டர், செகண்ட் என்ன சொன்னேன்? லெட்டர் டு நம்பர் கோட். இது ஈஸி, வேகமா கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்படியும் கேட்பான், அதுக்காக அதையும் கொடுத்தேன்.
முடிச்சாச்சு பாருங்க. அந்த கொஸ்டின் முடிச்சிட்டீங்க, 2 கொஸ்டின். ஈச் மாடலுக்கு ஒரு 5 கொஸ்டின் இருக்குங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்ததுல கண்டினியூ பண்ணும்போது நிறைய பேட்டர்ன் பார்க்கலாம். முடிச்சு வச்சிடும். ஓகே. முடிச்சிட்டீங்களா? கவனி. இப்ப நான் இன்னொரு பேட்டர்ன் எழுதும் போதே ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டர்ன் நடத்தணும் அப்படின்னா இன்னொரு பேட்டர்ன் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா இருக்கும். மற்றவங்களுக்கு மட்டும் இது என்னமோ பெரிய கொஸ்டின் அது ஒண்ணுமே இல்லை. ஆல்பாபெட் எழுதும் போது ஏக்கு 1 2 3 கொடுத்தீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இன்னொரு வேல்யூ கொடுத்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் என்னது, A equal to 26, B equal to 25, C equal to 24. ஓகேவா? சொல்றது புரியுதுமா? அப்ப ஆல்பாபெட்ல அசெண்டிங் ஆர்டர் மட்டும் இருக்கக்கூடாது. என்னது, இதுவும் ஒரு பேட்டர்ன். ஓகேவா? அப்ப இதையும் முன்னாடி நோட் பண்ணி வச்சு ஃபார்வர்ட் எழுதி வச்சிருந்தீங்களா, அதே மாதிரி பேக்வேர்ட்ல எழுதி வைக்கணும் கம்பல்சரி. அதுதான் சொன்னேன், இந்த எழுதும் போது இந்த பக்கத்துல இடம் விட சொன்ன பாத்தீங்களா, அதெல்லாம் இதுதான். இல்லைன்னா அப்படியே கண்டினியூ அதே பேப்பரை கண்டினியூ பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமையா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நடு தான் நடத்துவேன் நான். இதெல்லாம் முன்னாடியே எழுதிட்டு நடத்தியிருந்தேன்னா அது வேஸ்ட். ஏன்னா நான் பாதி பேர் யோசிச்சு இருக்க மாட்டாங்க, பின்னாடி கவுண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்படிலாம் இருக்குன்னு ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அப்படியே ஏபிசிடி எழுதிருங்க, ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதி வைங்க. அங்க இங்கே இல்லைன்னா அங்கேயே எழுதுனீங்க பார்த்தீங்களா, ஒன்னு போட்டீங்களா, அது கீழே 26, அது கீழே 25, 1/26, 2/25 அப்படின்னு கூட போட்டுச்சுக்கோ. ஏன்னா அதுல இருந்து இன்னொரு பேட்டர்ன் இருக்கு, அதுக்காக. $16, $15, $14, $13, $7. It's clear? இப்போ பேட்டர்ன் பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்மளால போட முடியும். ஓகே, கவனி, இதுக்கு ரொம்ப டைம் எடுக்குதா? என்னன்னே தோணல. நான் தான் சொன்னேன் எப்பயுமே VIJAY அதே வேர்டு இருந்தா கூட நான் ரிப்பீட்டட் போட்டு வைப்பேன். இல்ல, உடனே என்ன பண்ணணும்? அது ஆல்பாபெட்டை விட்டுடுங்க, இது நம்பர் தானே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், அந்த வேர்டுக்கு நம்பர் கொடுத்து பார்க்கலாமா? ஏன்னா நம்பர் கொடுத்தீங்கன்னாவே நீங்க கண்டுபிடிச்சு வைப்பீங்க. வியோட வேல்யூ என்ன? 22. ஐயோட வேல்யூ, ஜேவோட வேல்யூ 10, ஏவோட வேல்யூ 25. குட். கவனி, இதுல ஒரு சின்ன பேட்டர்ன் மட்டும் நான் மாத்திட்டேன், அடுத்ததுல வேற போகலாம். இதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் இல்ல, அந்த பேட்டர்ன் எப்படின்னா ரெண்டு கலந்து கொடுத்துருந்தேன், இந்த பேட்டர்ன் முடிச்சிட்டாலும் அந்த பேட்டர்ன் போய்ப்போம். இப்ப
இதுல கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் அடுத்த லெவலுக்கு போயிட்டேன், அதனால கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் போறாங்க. இப்ப கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. கொஸ்டினே எழுதிட்டேன், நம்பரும் எழுதிட்டேன், ஆன்சரும் எழுதிட்டேன். குட், அவ்வளவுதான். இப்ப நம்ம சார் இப்படிலாம் கேட்பாங்க, ஏன்னா அதுல ஃபார்வர்ட் பேக்வர்ட் ரெண்டையும் கலந்து வச்சிருந்தா அதனாலதான் எடுத்துட்டு சொன்னேன். VIJA பாய், ரைட்டா? வியோட வேல்யூ என்ன? இங்க என்னப்பா கொடுத்துருக்காங்க? இதை பார்க்கும்போது என்ன தோணுது? இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? 2 + 2 4. அப்ப ஒரு நம்பரை டிஜிட்டா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. டிஜிட் என்னன்னா ஒரு லெட்டர். 2 2 ஆட் பண்ணல 4. இந்த 9 அப்படியே இருக்கா? 10 1 + 0 1 1. 25 2 + 5. அப்ப ஒரு கொஸ்டின் எழுதும் போது அதுக்கு ஆல்பாபெட் எழுத ஆரம்பிச்சாவே போதும். ஓகேவா? அதுவும் கீழே கேட்ட கொஸ்டின் தான் ரொம்ப ஈஸி, ஆப்ஷன் கம்மியா தான் கொடுத்துருந்தேன். கேவோட வேல்யூ என்ன? A I M L 2 1 4 1 3. இப்படிதான் யோசிக்கணுமானா இப்படிதான் யோசிக்கணும்.